கேரளாவைச் சேர்ந்தவரிடம் கடனாக வாங்கிய 10 லட்சம் ரூபாயை திருப்பிக் கொடுக்க தாமதமானதால் கோவையைச் சேர்ந்த ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக புகாரானது எழுந்திருக்கிறது. கொலையை மறைக்க திட்டம் தீட்டி ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பியது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, இந்த புகார் தொடர்பான முதற்கட்ட விவரம் என்ன? பரிதா, தமிழகத்தில் உள்ள கோவையைச் சேர்ந்தவர் அருண். இவர் பார்த்தனா தனது தொழில் அபிவிருத்திக்காக கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐஸ் ஃபேக்டரி தொழிற்சாலை நடத்தி வரும் ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார். குறிப்பிட்ட காலம் வரை அந்த பணத்தை திருப்பி செலுத்தாத நிலையில ஐஸ் கம்பெனி உரிமையாளருக்கும் அருணுக்கும் அவ்வப்போது வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த சூழல்ல பணம் கேட்டு தொடர்ந்து ஐஸ் கம்பெனி உரிமையாளர் அருணை நச்சரித்த நிலையில் கூடுதல் அவகாசம் கேட்கலாம் என கூறி அருண் மற்றும் அவரது நண்பன் சசாங்கன் ஆகியோர் கேரளா மாநிலம் சென்றாங்க. இவர்கள் வந்ததை அறிந்த அந்த ஐஸ் கம்பெனி உரிமையாளர்கள் மற்றும் அவருக்கு தெரிந்த கூலிப்படையைச் சேர்ந்த 3 பேர், மொத்தம் 4 பேர் அருண் மற்றும் அவர் நண்பரை காரில் கடத்தி வைத்து திருச்சூர் அருகே உள்ள வத்தாற்று பாறை என்ற பகுதியில் உள்ள எஸ்டேட்டில் வைத்து அடைத்து வைத்து அவர்களை அடித்து சித்திரவதை செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா சித்திரவதை தாங்காமல் அருண் உயிரிழந்த நிலையில உடலை மறைப்பதற்காக அந்த பகுதியில் உள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒருவரிடம் இவர் விபத்தில் அடிபட்டு சாலையில கிடந்தாரு, இவரை மருத்துவமனை அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறி ஆம்புலன்ஸை வரவழைத்து அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. இந்த நிலையில ஆம்புலன்ஸை நாங்கள் பின்தொடர்ந்து வருவோம் என கூறிய நிலையில் அவர்கள் வராதனால் சந்தேகமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில பார்த்தோன்னா அருணின் உடலை பரிசோதனை செய்த போது இது விபத்தில் இறக்கவில்லை என்றும் அடித்து கொலை செய்யப்பட்டு இறந்தார் என தெரிய வந்தது. இதனை அடுத்து இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில காவல்துறையினர் விரைந்து சென்று அருணின் நண்பர் சசாங்கனை மீட்டு மருத்துவமனை அனுமதிச்சிருக்காங்க. தற்போது ஐஸ் கம்பெனி உரிமையாளர் மற்றும் அவரை கூட உடன் இருந்து கொலை செய்த 4 பேரை காவல்துறையினர் தேடி வர்றாங்க. பரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.